அப்படியா உன் மொபைல் வேலை சொல்லி என்ன பாக்கா? சரி சரி நல்ல பொண்ணா பாத்துருக்கேன். என்னதே யார்கிட்டயோ போன்ல பொண்ணுக்குன்னு பேசின மாதிரி இருக்கு. உட்கார வழியில என் சித்தப்பா மொவ வரும். அவன் மொவனுக்கு ஏதோ பொண்ணு பாக்கணுமா, அதான் சொல்லிட்டு இருக்கா. மர்மல உன் துப்புல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்ல. இதே மாப்பிள்ளை என்ன வேலை பாக்காரு, பழக்க வழக்கம்லாம் எப்படி, கொணை எப்படி சொன்னதை அதுக்கு தகுந்தாப்புல பாக்கலாம் பொண்ணு. மர்மல ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதனால வேலைக்கெல்லாம் போறன்னு அவசியம் இல்ல. அவன் சும்மா தான் இருக்கான். சரி சொத்தாது இருக்கு, வருமானம் வரும். பழக்க வழக்கம்லாம் என்ன ஒண்ணு சாயந்தரம் 6 மணி ஆனா ஒரு பாட்டில் குளுக்கோஸ் மட்டும் குடிப்பானா. சரி நல்ல கெட்டிக்கார பையன் தானே மர்மல, நல்ல இந்த காரியக்கார பையன். நல்ல ஒரு பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா ஒரு பொண்ணை பாரு. அம்மா ஏத்து டெய்லி குளுக்கோஸ் குடிக்காரு, அவருக்கு என்ன காய்ச்சல் வந்தா தெம்பு இருக்கிறதுக்கு குளுக்கோஸ் குடிக்காரா? நீ வேற இந்த குளுக்கோஸ்னா யார குளுக்கோஸ், அதான் பிராந்தி. ஏன் மாமியா கிளவி தலைக்கு மேல சொத்து இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணி அடிச்சா விளங்குமா? சொத்தும் அழிஞ்சு போயிரும். தண்ணி அடிச்சனால அவ்வளவு வியாதியும் வந்துரும். இப்படியாப்பட்ட பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா? இதுல நல்ல பொண்ணு இருக்கான்னு வேற மாதிரி கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? நல்லபடியா திருந்தி இருக்க சொல்லுங்க, 1000 பொண்ணு கியூல நிக்கும். நீ சொன்னது